அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். தமிழக மாவட்ட வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் மாவட்ட வாரியாக ஒரு சில வேலை வாய்ப்புகள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் 13 மாவட்டங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வேலைவாய்ப்பு அறிவிப்பு அவங்க மாவட்ட வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன மாவட்டங்கள், என்ன மாதிரியான பதவிகள், என்ன டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் 13 விதமான மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாவட்டம் அரியலூர் மாவட்டம். அதில் மாவட்ட சுகாதார சங்கம் DHSல 64 ஸ்டாஃப் நர்ஸ், லேப் டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், வேன் டிரைவர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் 29/8/2025. அடுத்து சென்னையில் உள்ள சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 4 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அது MTS, அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட், அப்புறம் ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கெலாம் வெளியிட்டிருக்காங்க. அதற்கான கடைசி தேதி 25/8/2025. ஓகேங்களா, அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் DHSல 62 காலி பணியிடங்களுக்கு பிஹேவியர் தெரப்பி, அப்புறம் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, ஸ்பெஷல் எஜுகேட்டர் அதாவது சோசியல் ஒர்க்கர் போஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கன்சல்டன்ட் போஸ்ட்டு அது மாதிரி போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், அது மாதிரி ஸ்டாஃப் நர்ஸ், ANM இந்த மாதிரி பதவிகள் ஒதுக்கியிருக்காங்க. கள்ளக்குறிச்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 18/8/2025. அது பார்த்துக்காங்க. அடுத்து கரூர் மாவட்டத்திலையும் மாவட்ட சுகாதார சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி DHSல 87 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. என்னென்ன பதவிகள்லாம் ஸ்டாஃப் நர்ஸ், லேப் டெக்னீஷியன், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், சைக்காலஜிஸ்ட், சோசியல் ஒர்க்கர், செக்யூரிட்டி, ரேடியோகிராஃபர், ஃபார்மசிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கெலாம் ஒதுக்கியிருக்காங்க. கரூர் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14/8/2025. அடுத்து மதுரை மாவட்டத்தில் ஒரு 4 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. சீனியர் லேப் டெக்னீஷியன், லேப் கம் ஸ்டோர் அசிஸ்டண்ட், IT கோஆர்டினேட்டர் இந்த பதவிகளுக்கு ஒதுக்கியிருக்காங்க. மதுரை மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 22/8/2025. அடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே 3 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. MTS மற்றும் IT அசிஸ்டண்ட் பதவிகளுக்கு மயிலாடுதுறைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 22/8/2025. அடுத்து மயிலாடுதுறையிலேயே டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் ஒரு 5 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அது என்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், சோசியல் ஒர்க்கர், அவுட்ரீச் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த மயிலாடுதுறை இந்த TCPU இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 15/8/2025. அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்க மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் 20 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அது என்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், டென்டல் டெக்னீஷியன், ஆடியோமெட்ரிஷியன்ஸ், ஃபார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன், ஸ்டாஃப் நர்ஸ், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சப்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பதவிகளுக்கு ஒரு 20 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 18/8/2025. அடுத்து பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கத்தில் 22 ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14/8/2025. அதே பெரம்பலூர் மாவட்ட சுகாதார சங்கத்தில் 8 விதமான ஃபார்மசிஸ்ட்டு, லேப் டெக்னீஷியன், நர்ஸ், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஹெல்த் ஒர்க்கர் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த பதவிக்கும் நீங்கள் 14 8வது மாதம் 2025 அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சுகாதார சங்கத்தில் 4 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. அது அட்டெண்டர், நேச்சுரோபதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பதவிகளுக்கு ஒதுக்கியிருக்காங்க. தென்காசி மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 20/8/2025 அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து தஞ்சாவூர் மாவட்ட சுகாதார சங்கத்தில் 24 UHN அப்புறம் இந்த ANM அப்படிங்கிற அந்த போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 20/8/2025. அதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கத்தில் 107 காலி பணியிடங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸ், லேப் டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த மாதிரியான பதவிகளுக்கு
107 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியும் 20/8/2025 அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கத்தில் 6 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதாவது ஹெல்த் ப்ரொவைடர், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்னு ஒரு போஸ்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கான கடைசி தேதி 18/8/2025. அடுத்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள TCPU, அதாவது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்காக திருச்சி மாவட்டத்தில் ஒதுக்கியிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 19/8/2025. அடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கத்தில் ஒரு 108 காலி பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்ஸ், சானிடரி ஒர்க்கர், OT டெக்னீஷியன், ஃபிசியோதெரபிஸ்ட், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், லேப் டெக்னீஷியன், ஆடியாலஜிஸ்ட், ஆடியோமெட்ரிஷியன்ஸ், அப்புறம் ஃபார்மசிஸ்ட், இந்த மாதிரியான பதவிகளுக்கெல்லாம் திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் 108 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான கடைசி தேதி 18/8/2025. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த எல்லா 13 மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் இருக்குது. என்னென்ன மாவட்டம் பார்த்தோம்? அரியலூர், சென்னை, கள்ளக்குறிச்சி, கரூர், மதுரை, மயிலாடுதுறை, நீலகிரி, பெரம்பலூர், தென்காசி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சி மற்றும் திருப்பூர். இந்த 13 மாவட்டத்துக்கான மாவட்ட வெப்சைட்டில் வெளியிட்டிருக்க தற்போதைய வேலைவாய்ப்பை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு இப்போ டேட் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு தற்காலிகமான போஸ்ட்டு தாங்க, டெம்ப்ரவரி போஸ்ட்டு, நிரந்தரமான வேலை கிடையாது. அவங்க வெளியிட்டிருக்கும் போதே அறிவிப்பில் டெம்ப்ரவரி போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் தரவாக பாருங்கள். இப்போ நீங்கள் உங்களுடைய போஸ்ட் நேமுக்கு, இப்போ நீங்கள் ஒரு சில போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க அந்த போஸ்ட் நேம் வச்சு செக் பண்ணுவீங்க. இன்னும் ஒரு சில போஸ்ட்டுக்கு அவங்க எவ்வளோ கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, சம்பளம் என்ன அப்படிங்கிற முழு விபரம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அது டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்மோட டைரக்ட் லிங்க்கை கொடுத்துருக்கோம். எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ உங்களுடைய மாவட்டத்தை இதில் போயிட்டு நீங்கள் பார்த்து ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், 8th, 10th, 12th மற்றும் டிகிரி, டிப்ளமோ இந்த மாதிரியான பல்வேறு விதமான கல்வி தகுதி கொண்டு தான் அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே இருக்குது. உங்கள் மாவட்டத்து நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். நம்ம பொதுவாக என்னென்ன மாவட்டங்கள் என்னென்ன பதவிகள், வேக்கன்சி என்ன, லாஸ்ட் டேட் என்னங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். மற்ற விவரங்களையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். மேற்கொண்டு மற்ற மாவட்டங்களுக்கு எதுவும் அறிவிப்பு வரும்போது அதையும் நம்ம ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் அதை அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாவட்டங்களில் உள்ள அறிவிப்பை இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாவட்டத்துக்காரங்க அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.